தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சமூக நீதியை நிலைநாட்டுவோம் என்று மேடைகளில் முழங்கியதை செய்து காட்ட முதல்வர் விஜய் உடனடியாக வேங்கை வயல் செல்ல வேண்டும் என பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் நடந்த அவலம் தமிழ்நாட்டிற்கே பெரும் களங்கமாக அமைந்தது. பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் பயன்படுத்தப்படும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்டது தமிழ்நாட்டையும் தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர செய்தது. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் சுமார் 2 ஆண்டுகள் இந்த வழக்கை விசாரித்த போலீசார் வேங்கை வயல் கிராமத்தில் வசிக்கும் பட்டியலின மக்களே அவர்கள் குடிக்கும் குடிநீரில் மனித மலத்தை கலந்தார்கள் என்று தீர்ப்பு எழுதியது. தங்களுக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தியும் தங்களது வலியையும் வேதனையையும் உலகிற்கு உணர்த்தவும் வேங்கை வயல் மக்கள் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்தனர். ஆனால் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்துள்ளவர்கள் இதை பற்றி கவலைப்படவில்லை. முதல்வராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பல்வேறு கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறார். அவருக்கு உண்மையிலேயே பட்டியலின மக்கள் மீது அக்கறை இருக்குமானால் வேங்கை வயல் கிராமத்திற்கு சென்று அங்கு நீதிக்காக போராடி வரும் பட்டியலின மக்களை சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் குடிநீரில் மனித மலம் கலக்கப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரித்து உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்றும், சமூக நீதியை நிலைநாட்டுவோம் என்று மேடைகளில் முழங்காமல் வேங்கை வயலுக்கு சென்று முதல்வர் விஜய் அதை செயலில் காட்ட வேண்டும் என்று வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார்.